போட்டியின் போது பவுண்டரிக்கு சென்ற பந்தை தடுக்க முயற்சி செய்து கீழே விழுந்ததில் இடது தோள்பட்டையில் எலும்பு நகர்வு ஏற்பட்டது. 10 வீரர்களுடன் பேட்டிங் ஆடுவார்கள் என்று பலராலும் பேசப்பட்டது. ஆனால் காலமோ வேறொரு கணக்கை போட்டது. எளிதில் இங்கிலாந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்திய பந்து வீச்சாளர்களான சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் இங்கிலாந்தை நெருக்கடிக்குள் கொண்டு வந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். 20 ரன்கள் இருக்கிறது, ஆனால் விக்கெட்டோ ஒன்றுதான் இருந்தது. அதுவும் இடது தோள்பட்டையில் எலும்பு நகர்வால் ஒற்றை கையில்தான் பேட்டிங் விளையாட முடியும் என்கிற நிலைமை இருந்த போதும் தன்னுடைய அணியின் வெற்றிக்கு பாடுபட அந்த ஓவல் மைதானத்தில் களமிறங்கியவர்தான் இந்த கிறிஸ் வோக்ஸ். மார்ச் 2ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு பிரிமிங்ஹாம் நகரில் பிறந்தவர்தான் கிறிஸ் வோக்ஸ். தன்னுடைய 7 வயதிலிருந்தே கிரிக்கெட் பயிற்சி மேற்கொண்டு கிளப் கிரிக்கெட்டை தொடங்கினார். வார்விக்ஷயர் கவுண்டி அணிக்காக அண்டர் 15 மற்றும் அண்டர் 17 போன்ற பிரிவுகளில் விளையாடினார். இறுதியாக வார்விக்ஷயர் அணியின் சீனியர் அணியிலும் இடம் பிடித்தார். இதையடுத்து 2011ஆம் ஆண்டு ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட்டிற்காக இங்கிலாந்து அணியில் அறிமுகமானார். 2 ஆண்டுகள் கழித்து 2013ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். கிறிஸ் வோக்ஸ் என்னதான் உள்ளூர் போட்டிகளில் பல சம்பவங்களை செய்திருந்தாலும் சர்வதேச போட்டிகளில் ஆண்டர்சன் மற்றும் பிராடி நிழலில் மறைந்திருந்தார். அந்த நேரத்தில் இங்கிலாந்தின் அடுத்த சூப்பர் ஸ்டாராக பென் ஸ்டோக்ஸ் பந்துவீச்சு மற்றும் பேட்டிங்கில் நம்பிக்கை கொடுத்தார். இதனால் கிறிஸ் வோக்ஸ் பலமுறை வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்பட்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்திலிருந்து கிறிஸ் வோக்ஸ் திரும்பிய போது தனது டெஸ்ட் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக அவர் அஞ்சினார். அப்போது அவருக்கு வயது 27, 6 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டியிலும் நன்றாக பந்து வீசிய போதிலும் அவர் ஒருபோதும் அணியின் வெற்றிக்கான திருப்பு முனையை ஏற்படுத்தவில்லை. மேலும் 63.75 என்ற சராசரி அவருக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தியது. இங்கிலாந்து அணியில் தனக்கென ஒரு இடம் வேண்டும் என எதிர்பார்த்த வோக்ஸ் தானும் ஒரு சாதாரண மாணவனாக நினைவு கூறப்படலாம் என மனவேதனை அடைந்திருந்தார். ஆனால் விதி மற்றொரு வாய்ப்பை வழங்கியது. பென் ஸ்டோக்ஸிற்கு ஏற்பட்ட முழங்கால் காயம் காரணமாக செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இலங்கையுடன் விளையாட வோக்ஸ் அணிக்கு திரும்ப அழைக்கப்பட்டார். அதே நாளில் டர்ஹாமுக்கு எதிராக 36 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். அந்த போட்டியில் நான் யார் என நிரூபிப்பதாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர் அந்த போட்டியில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிறகு அவர் லார்ட்ஸில் தனது முதல் டெஸ்ட் அரை சதத்தை அடித்தார். அதனைத் தொடர்ந்து ட்ரென்பிரிட்ஜில் நடந்த ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணியை சமநிலைக்கு கொண்டுவர 95 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஒருநாள் போட்டி வரலாற்றில் 8வது இடத்தில் உள்ள ஒருவரின் அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். மேலும் 287 என்ற இலக்கை நோக்கி சென்ற இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டிற்கு 92 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அணியை மீள உதவி. மேலும் 287 என்ற இலக்கை நோக்கி சென்ற இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டிற்கு 92 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இருந்து மீள உதவியது. பின்னர் லார்ட்ஸில் பாகிஸ்தானுக்கு எதிராக 102 ரன்களுக்கு 11 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 1978ஆம் ஆண்டு இயன் போத்தமிற்கு பிறகு மைதானத்தில் நடந்த ஒரு டெஸ்டின் ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இங்கிலாந்து பந்து வீச்சாளரானார். அதைத் தொடர்ந்து மான்செஸ்டரில் 7 விக்கெட்டுகளையும் ஒரு அரை சதத்தையும் பிரிமிங்ஹாமில் 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொடரில் 16.73 என்ற கணக்கில் 26 விக்கெட்டுகள் எடுத்து ஒரு சாதனையை படைத்தார். இறுதியாக வோக்ஸ் உச்சத்தை அடைந்தார். தனது முயற்சிகளுக்காக வின்ஸ்டன் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் இந்த நிலைக்கு வர அவருடைய பாதை முட்களாலும் கற்களாலும் நிறைந்தவையாக இருந்தது. தொடக்கத்தில் இங்கிலாந்து அணிக்காக அவருக்கு கிடைத்த பெரும்பாலான வாய்ப்புகள் வெள்ளை பந்து வீச்சில் கிடைத்தன. அடுத்த 2 போட்டிகளில் அவ்வப்போது விளையாடினார். பின்னர் 2013ஆம் ஆண்டு ஆசிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் அறிமுகமானார். ஆனால் அப்போது அவருடைய வேகம் டெஸ்ட் போட்டிற்கு ஏற்றால் போல் இல்லை. ஆனால் அடுத்த ஆசிஸ் டெஸ்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போனது. அந்த வேகத்தை சேர்க்க கடுமையாக உழைத்த வோக்ஸ் 2014ஆம் ஆண்டு கோடையில் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக திரும்ப அழைக்கப்பட்டார். மேலும் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார். ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அந்த ஆட்டத்தில் தனக்கு எதிர்காலம் இருப்பதை தெரிவிக்க தன்னுடைய திறமையையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்தினார். ஆனால் தொடர்ச்சியான காயங்கள் மற்றும் ஸ்டோக்ஸின் வளர்ச்சி அவருக்கு கிடைக்க இருந்த வாய்ப்புகளை நழுவ செய்தது. 2015ஆம் ஆண்டு இறுதியில் அவரது தனது சென்ட்ரல் கான்ட்ராக்டை இழந்தார். அதன் பின்பு அணியில் இடம்பெறுவதும் வெளியேறுவதுமாக இருந்தது. அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு எதிராக லார்ட்ஸ் மைதானத்தில் சதம் ஒன்றை விளாசி இருந்தார். 2019ஆம் ஆண்டு இங்கிலாந்து உலகக்கோப்பையை வென்றது. அந்த அணியில் இடம்பெற்றிருந்தார். அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் வீசிய பந்து வீச்சு
பலரின் கவனத்தை பெறாமலேயே போனது. இதன் பின்பு இங்கிலாந்தின் லெஜெண்டரி பவுலர்கள் இருவரும் ஓய்வை அறிவிக்க கிறிஸ் வோக்ஸிற்கான இடம் அந்த பேஸ்பால் இராவால் கிடைக்கப்பெற்றது. தற்போது அவருடைய தலைமையில்தான் இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சு இருக்கிறது. தற்போது நடைபெற்று முடிந்த இங்கிலாந்து தொடரிலும் அவர் 5 போட்டிகள் விளையாடிய 2 பவுலர்களில் வோக்ஸும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காலத்தின் கொடுமை, ஃபீல்டிங்கின் போது இடது தோள்பட்டையில் எலும்பு நகர்வு ஏற்பட்டது. என்னதான் இது பெரிய காயமாக இருந்தாலும் அணியின் வெற்றிக்கு அவருடைய ஆட்டம் தேவை என்ற போது கையில் கட்டை கட்டிக்கொண்டு ஒற்றை கையில் பேட்டிங் ஆட அஞ்சா நெஞ்சனாக களமிறங்கினார். அவர் ஒரு பந்தை கூட சந்திக்கவில்லை என்றாலும் ஆக்கிஸ்டனுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுப்பதற்காக அவர் ஓடியது, அதன் பின்பு வலியால் அவர் துடித்தது வோக்ஸின் இத்தனை வருட காத்திருப்பை கடந்த ஒரு வாரியராக மாறியிருக்கிறார்.